ஹாய். கேள்விகள். நாம நம்மளுடைய அக்கம் பக்கத்தாரிடம், உறவுக்காரர்களிடம், நண்பர்களிடம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கக்கூடிய எல்லார்கிட்டயுமே நம்மள அறியாமலேயே ஒரு கேள்விகளை நாம கேட்டுட்டே இருக்கோம். என்ன மாதிரி கேள்வி கேட்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை வந்து 5ஆம் கிளாஸ், 4ஆம் கிளாஸோ படிக்கிறாங்க அப்படின்னா, அந்த குழந்தையோட அம்மா அப்பாட்ட, எப்ப சீர் வைக்க போறீங்க? எப்ப பொண்ணு பெரிய பொண்ணாக போறா? அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறோம். அப்புறம் அந்த பொண்ணுக்கு பெரிய பொண்ணு ஆயிடுறாங்க. ஃபங்ஷன் வச்சிடுறாங்க. நாமளும் போயிட்டு வந்துரும். முடிஞ்சுது. அது முடிஞ்சு கொஞ்ச காலம் கழிச்சுட்டு, அந்த குழந்தை வந்து 10ஆம் கிளாஸோ, 12ஆம் கிளாஸோ படிச்சுட்டு இருக்கும்பொழுது, நாம திரும்ப போய் கேள்வி கேட்கிறோம். 12ஆம் கிளாஸ் வந்தாச்சு. என்ன மார்க் எடுத்திருக்கீங்க? என்ன குரூப் எடுத்திருக்கீங்க? எந்த ஸ்கூல் சேர்க்க போறீங்க? எந்த காலேஜ்ல சேர்க்க போறீங்க? டோட்டல் என்ன? எவ்வளவு? அப்படின்னு சொல்லியும் நாம கேட்கிறோம். நாம முக்கியம்னு அவங்க பட்டிருந்தால், நமக்கு தான் அவங்களுடைய தகவல பகிர்ந்துக்கணும்னு அந்த பெற்றோர்கள் நினைத்திருந்தால், அந்த உறவுக்காரர்கள் நினைத்திருந்தால், கண்டிப்பா நம்மள்ட்ட சொல்லுவாங்க இல்லையா? அந்த குழந்தை ஏதோ மார்க் கம்மியா வாங்கியிருக்கலாம். இல்ல வந்து வேற அவங்க நினைச்ச காலேஜ்ல கிடைக்காம இருந்திருக்கலாம். அப்போ அவங்க நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல சின்னதா ஒரு சங்கடம் வரும். அதனால அந்த மாரி கேள்விகள விட்டுருவோம். அப்போ திரும்பவும் நம்ம விடுறோமா? கேட்கிறோம். என்ன மாரி கேட்கிறோம்? 12ஆம் கிளாஸ் முடிச்சாச்சு, காலேஜ் சேர்ந்தாச்சு. 3 வருஷமோ, 5 வருஷமோ கல்லூரி வாழ்க்கையும் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம விடுறோமா? கேம்பஸ் செலக்ஷன்ல வந்துட்டாங்களா? வேலை கிடைச்சிருச்சா? எந்த ஊர்ல வேலை கிடைச்சிருக்கு? எவ்வளவு சம்பளத்துல கிடைச்சிருக்கு? அப்படின்னு கேட்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுட்டு, அதே பையனுக்கோ, பொண்ணுக்கோ வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா, எப்ப கல்யாணம் வைக்க போறீங்க? எப்ப கல்யாண சாப்பாடு போட போறீங்க? அப்படின்ற கேள்விகளையும் அதே பெற்றோர்களிடம் நாம கேட்கிறோம். அவங்க தேதி குறிச்சுட்டாங்க, கல்யாணம் வச்சுட்டாங்க அப்படின்னா, நீங்க அவங்களுக்கு முக்கியம் அப்படின்னு பட்டிருந்தா, கண்டிப்பா அவங்க உங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க, அழைப்பு குடுப்பாங்க. அது போக அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள கேள்விகள் தவிர, அதே பொண்ணோ, மருமகளோ கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் கழிச்சோ, 6 மாசம் கழிச்சோ, அப்புறம் வீட்ல எப்ப விசேஷ சாப்பாடு போட போறீங்க? எப்ப வளகாப்பு சாப்பாடு போட போறீங்க? அப்படின்ற ஒரு கேள்வியையும் நாம கேட்கிறோம். அது போக கேள்விகளான கேள்விகளா அவங்கள கேட்டு, கேட்டு, கேட்டு அவங்கள சங்கடப்படுத்துறோம். அந்த சங்கடங்களை நாம கொடுக்காமல் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். வளகாப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் விடுறோமா? என்ன குழந்தை பிறந்துச்சு? அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த குழந்தை பொறந்து, அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு அந்த குழந்தைக்கு தம்பியோ, தங்கச்சியோ வந்துடுச்சா? ஒரு குழந்தையோட நிப்பாட்டிட்டாங்களா? இன்னொரு குழந்தைக்கு ட்ரை பண்ணலாம்ல்ல? ஒண்ணுக்கு ஒண்ணு துணையா இருக்கும்ல? அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியையும் நாம கேட்கிறோம். இப்படி நம்ம தொடர்ந்து கேள்விகளா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம கேட்கும் பொழுது, எதிரில் இருப்பவர்கள் அந்த கேள்விக்கு உண்டான பதில்களை சொல்லுவதற்கு மிகவும் தயங்குவாங்க. நடந்திருந்தா கண்டிப்பா சொல்லிருவாங்க. அது இப்படி ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு காலதாமதம் ஆகுது. மார்க்க சொல்ல முடியல. கல்யாணம் தள்ளி போகுது. குழந்தைக்கு தள்ளி போகுது. குழந்தை இன்னும் வர ஆரம்பிக்கல அப்படின்னு அவங்க நினைக்கும் பொழுது, அந்த சூழ்நிலையை உங்ககிட்ட சொல்றதுக்கு சங்கடப்பட்டுட்டு, அவங்கனால பேசாம இருந்துடுறாங்க. இது போல சங்கடங்களை நாம நமது நட்புகளிடமோ, உறவுகளிடமோ, அக்கம் பக்கத்தாரிடமோ யாரிடமும் சங்கடத்தை கொடுக்காமல், அவர்களாக ஒரு நல்ல தகவல்களை நம்மிடம் சொல்லும் வரை நாம் பொறுமை காத்து, அவர்களுடன் நட்புடன் இருப்போம், உறவுடன் இருப்போம். சில்லுன்னு இருங்க. உங்களின் தோழி சுஜாதா அருணாச்சலம்.